யுவரான சட்டம் ஒழுங்க காப்பாத்துறதா போலீஸ் ஸ்டேஷன். காப்பாத்த தவறுன இடம் போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, அங்கே காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் போலீஸ்காரங்களும் இல்ல. இந்த நாட்டுல ஒரு பொண்ணு நடு ராத்திரியில தன்னந்தனியா பயம் இல்லாம என்னைக்கு நடமாட முடியுதோ அந்த நாள் தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச நாள்னு மகாத்மா காந்தியை சொல்லி இருக்கார். அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாத இடம் இந்த போலீஸ் ஸ்டேஷன். இந்த நாட்டுல பெண்கள் திருடர்களுக்கு பயப்படுறதை விட, அயோக்கியர்களுக்கு பயப்படுறதை விட போலீஸ்காரங்களுக்கு பயப்படுற நிலைமையை உருவாக்குறவங்க உண்மையான போலீஸ்காரங்களா யுவரானர்? தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க போலீஸ் அடிச்சீங்களா இல்லையா? கேட்ட கேள்விக்கு பதில். யாருக்கும் பயப்படாம அராஜகமா பகிரங்கமா நடு ரோட்ல பல பேர் பாக்குற போது துரத்தி துரத்தி கெடுக்க நினைச்ச ஒரு காக்கி சட்டை போட்ட ரவுடியை தான் அடிச்சேன். இன்ஸ்பெக்டரே தவறு செஞ்சிருந்தாலும் அவரை தண்டிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உங்களுக்கு உரிமை கிடையாது. எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணுமோ அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அவங்க தான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஏன் சார், உங்க மனைவிக்கோ மகளுக்கோ சகோதரிக்கோ இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா தடுக்கிறத விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் ஓடுவீங்களா? அது வரைக்கும் அந்த பொண்ணோட கற்பு கெடாம இருக்குமா? மானம் போகாம இருக்குமா? இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு வாழ்க்கை தான் இருக்குமா? சொல்லுங்க. பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே கண்டுபிடிச்சு திருப்பி கொடுக்க முடியாத நீங்க கற்பு போயிடுச்சுன்னா எப்படி சார் திருப்பி கொடுப்பீங்க? திருப்பி கொடுக்கத்தான் உங்களால முடியுமா? அந்த பொண்ணு அரசாங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வீரபத்திரனை பிடிக்க போன என் நண்பரோட தங்கச்சி. அவன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. ஆனா அரசாங்கத்தோட பாதுகாவலர்கள் அவனோட தங்கச்சிக்கு தர பாதுகாப்ப பாத்தீங்களா? வேசிங்கிற பட்டம்